மெரினாவில் நடக்கிற ஏர் ஷோக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு காலைல 8 மணிக்கே மெட்ரோவுக்கு போனால் மெட்ரோ செம்ம கூட்டம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் மெட்ரோவில் வந்துருந்தாங்க. அடித்து பிடிச்சி ட்ரெயின்லாம் வந்தோடனே ஊன்னு கத்திக்கிட்டு உள்ளே போக முடியல. ஸோ 2-3 மெட்ரோ கழிச்சு தான் நாங்களே போனோம். ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இங்கேருந்து சென்ட் தாமஸ் இருந்து போயிட்டு சென்ட்ரல்லேருந்து போகும்போது இவ்வளோ கூட்டம். சரி ஓகேன்னு வெளியே வந்து நடக்கலான்னு பார்த்தா திருவண்ணாமலை கிரிவலம் மாதிரி அவ்வளோ தூரம் நடக்க விட்டாங்க. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் வந்து நடந்து போனோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவே கிடையாது. ஸோ 2.5 கிலோமீட்டர் எல்லாருமே பொடி நடையாக நடந்து போய் தான் கடைசியாக அந்த ஸ்டாச்சு பார்க்கும்போது அப்பாடா வந்துட்டோம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஆனால் நாங்கள் கிளம்புறது 8 மணி. நாங்கள் வந்து சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா 11:15 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆரம்பித்து மேலாம் பேராஷூட் பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி போனால் அதுதான் கிடையாது. உள்ளே போய் பார்த்தா கடலே தெரியல, ஃபுல்லாக நம்ம ஆளுங்க மண்டையாக தான் தெரியுது. அவ்வளோ கூட்டம், மொத்த சென்னையுமே இங்கே தான் இருந்திருக்கும் போல். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே கிளம்பி போயிட்டு அந்த மண்டையோட நாங்களும் ஒரு ஆளை ஐக்கியமாயிட்டு உள்ளே போனால் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹெலிகாப்டர் மூலமாக வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மெரினா கடற்கரைக்கிட்டே போயிட்டோம். ஏன்னா அங்கேருந்து பார்த்தா சரி வரேன்னு சொல்லிட்டு கடற்கரை போனால் அங்கேருந்து எல்லாமே இங்கே சென்ட்ரலாகவே தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பாருங்கள் ஒரு ஏர் ஷோ. அதுங்க ஃபுல்லாக ஒரு இது மார்க்கிங் வச்சுருப்பாங்க போல் கப்பல்லாம். ஸோ அதை வச்சுட்டு ஏர் ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள். நீங்களே பாருங்கள், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாக பாருங்கள். நான் பேசலை, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. லிட்ரலி சொல்ல போனோன்னா எல்லாம் தலைக்கு மேலேயே பறந்துச்சு. சைலண்ட்டாக தான் சொன்னு சைலண்ட்டாக வந்துலாம் பறந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஃபைனலாக ஆர்டினை போட்டு அதுக்குள்ளே அம்பை விட்டு ஷோவை நல்லபடியாக எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் சம்பவமே காத்துட்ருக்குது. அதுதான் அளவு கடந்த கூட்ட நெரிசல். இதை வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களா இல்லை வந்து கை மீறி போயிடுச்சா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் செம்ம கூட்ட நெரிசல். கிட்டத்தட்ட சொல்லணுன்னா நாங்கள் மெரினா பீச்சில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்தில் நடந்தே போனோம். எங்கேயுமே ஒரு தண்ணி வசதி இல்லை, எந்த ஒரு இதுவுமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் தண்ணியே இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ சரியான ஆர்கனைஸ் பண்ணாமல் விட்டாங்களா என்னன்னே எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் கிளம்புனது 1 மணிக்கு, ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிக்கு.
ஸோ இவ்வளோ, ஆனால் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எப்படியோ அடித்து பிடிச்சி நெருக்கல் பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் இன்னும் நிறைய பேர் 7 மணி ஆகியும் அங்கே இருப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அங்கங்கே பாய போட்டு படுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்ட நெரிசலுங்க. நாங்கள் எப்படியோ மெட்ரோ வரைக்கும் நடந்து வந்து அங்கேருந்து வந்துட்டோம். ஆனால் இன்னும் நிறைய பேர் போகாமல் இன்னும் அங்கே தவிச்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏர் ஷோ தந்துச்சு. ஆனால் ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிராஃபிக் சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் சென்னை மக்களுக்கு கொடுத்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வேறு எதாவது எழுதுனா வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும் பாரு. பாய்.